சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு ஊடகத்தினருடன் டி ராஜேந்தர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஜிஎஸ்டி வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய டி ராஜேந்தர், மாநில அரசின் கேளிக்கை வரிக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கும் நடிகர் கமல்ஹாசன் ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிராக போராடாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். நடிகர் கமல்ஹாசன் அரசியலுக்கு வருவது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், அரசியலில் யார் வேண்டுமானாலும் வரலாம் என்றும் முதலில் வரட்டும் பார்க்கலாம் என்றும் கூறினார். பின்னர் 50 பேருடன் போராட்டம் நடத்துகிறீர்களே என்ற கேள்வி கேட்ட செய்தியாளருக்கு எதிராக வேட்டியை மடித்துக் கொண்டு டி ராஜேந்தர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பேர் என்ன சொல்லுங்க? வாங்க பிரதர், நீங்க வாங்க பிரதர். என்னங்க பிரதர்? இல்ல நீங்க வாங்க. என்னங்க இல்ல காசு கொடுத்தெல்லாம் யாரையும் கூட்டிட்டு வரல, புரியுங்களா? காசு கொடுத்த கூட்டம் இல்ல இது. நீங்க வந்து எண்ணி பாருங்க. 50 பேருங்கிற 50 பேரா? என்னப்பா என்னன்ற 200 பேர் வந்திருக்கோம், புரியுதா? நூத்துக்கணக்கான பேர் வந்து படிக்கணும், அவர் கணக்கு தெரியாதுண்ணா. நானா துணிச்சலா பேசுறையா? கேள்வி கேட்ட நீ என்ன பாப்போம்? மக்களை திரட்டன்னு சொல்லையா? என்னோட அபிமானிகளை தொண்டர்களை திரட்டிருக்க, அவ்வளவுதான். நான் கோட்டம் கொடுக்கலையா? இது கோட்டுக்கா வந்த கூட்டம் இல்ல, என் மேட்டுக்கா வந்த கூட்டம். இது பிரியாணிக்கு வந்த கூட்டம் இல்ல, என்கிட்ட பிரியப்பட்டு வந்த கூட்டம். இப்ப கேள்வி கேட்ட ஆளு நிக்க சொல்லு. இல்ல தில்லு இருந்தா டி ராஜேந்திர போடு சொல்லு.